அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். செலவுகளை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. வீண் செலவு வேண்டாம். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் தவிர்ப்பது நல்லது. பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது அது ஏமாற்றத்தை தரலாம், வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த நாட்களில் மாலை 4 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். எல்லோரிடமும் பேசும்போது அன்பாக, நிதானமாக, அமைதியாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முன்கோபப்பட வேண்டாம். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்கிறது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். ஊதிய உயர்வு உண்டாகும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்கும். ஆகவே செலவுகள் அதிகரிப்பது நல்லது. அதனால் செலவுகளை கொஞ்சம் சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். மற்றபடி ஞாபகம் மருதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிப்பது நல்லது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வரும்போது உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்கு திங்கட்கிழமை 6ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும். மீன ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்கும். ஆகவே வீண் செலவுகள் வேண்டாம். வீண் விரயங்கள் தவிர்ப்பது நல்லது. சுப செலவாக, நல்ல செலவாக ஏற்படுத்தி கொள்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சிந்தித்து திட்டமிட்டு சென்று வருவது நல்லது. பயணங்களில் இன்னும் கவனம் தேவை, சிக்கனம் தேவை. ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்
6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வாய்ப்புகள் தள்ளி போகும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை அதிகப்படுத்தி விடாமுயற்சி தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடு. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். மனதில் உறுதி தேவை. மனக்குழப்பம் அடைய வேண்டாம். கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியும் பொறுமையும் தேவை. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தள்ளி போகும். தடைகள், இடையூறுகள் வரலாம். பொறுமை முக்கியம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே நிதானமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. அவர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணிக்கு மேலே 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். மனம் குழப்பமடையலாம். ஆகவே பொறுமை முக்கியம். நிதானம் முக்கியம். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் மனதில் உறுதி தேவை. எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் மனக்கவலை இல்லாமல் அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை என்று மனக்குழப்பங்கள் அடையாமல் விடாமுயற்சி தேவை. தொடர் முயற்சி தேவை. வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. மற்றபடி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணிக்கு மேலே 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். மனம் குழப்பமடையலாம். ஆகவே பொறுமை முக்கியம். நிதானம் முக்கியம்.
டென்ஷன் படபடப்பு இல்லாமல் மனதில் உறுதி தேவை. எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் மனக்கவலை இல்லாமல் அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேலே 11ஆம் தேதி சனிக்கிழமை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வரதுனால சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை என்று மனக்குழப்பங்கள் அடையாமல் விடாமுயற்சி தேவை, தொடர் முயற்சி தேவை. வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக டென்ஷன் படபடப்பு இல்லாமல் சென்று வருவது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. மற்றபடி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 6ஆம் வீடு நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணிக்கு மேலே 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வரதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலங்கும், கூட்டு தொழில் சிறக்கும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்கும். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே மனதில் உறுதி தேவை. எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் பொறுமையும் நிதானமாகும் அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது 5ஆம் இடமாக வருது. மனசோர்வுகள் வரலாம், மனக்குழப்பங்கள் வரலாம். ஆகவே மனதில் உறுதி தேவை. டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. எதை செய்தாலும் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அன்பாக, ஆர்வமாக, அக்கறையாக அந்த நாட்களை ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 6ஆம் வீடாக வருது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் ரிஷப ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டில் விசேஷங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் மீன ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து அந்த நாட்களை பொறுமையாக, நிதானமாக கடந்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும் இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் ஏற்படலாம். மனம் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், மனதில் குழப்பம் அடையாமல், மனதில் உறுதியோடு, மன சோர்வு இல்லாமல் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கஷ்டங்கள் நீங்கும். மதியானம் 12 மணி வரை மீன ராசியில் சந்திர பகவான் ஆரோக்கியம் பெறும். தனுசு ராசிக்கான பிரச்சனை வீடாக வருது.
வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. டென்ஷன் பண்ணக்கூடிய நாளாக அமையும். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. மற்றபடி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான பொறுமையாக நிதானமாக கடந்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன சோர்வுகள் ஏற்படலாம். மனம் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், மனதில் குழப்பம் அடையாமல், மனதில் உறுதியோடு, மன சோர்வு இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், பலவிதமான பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வந்து வெற்றிகரமான நாட்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக அமையும். மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சென்று வருவது நல்லது. தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி கொள்வது நல்லது. இடம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பொறுமை காப்பது நல்லது. தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மன கவலைகள் வரலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் கவனத்துடன் பயணங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமை, 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும். மீன ராசியில் சந்திர பகவான் வரும்போது 2ஆம் வீடு, குடும்ப வேலைகள் அதிகமாக இருக்கும். எல்லோரிடமும் அன்பாக அமைதியாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நிதானம் தேவை. மற்றபடி 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். மேச ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக அமையும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை. சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதையெல்லாம் சமாளித்து செல்வது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு சென்று பயணங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணி வரைக்கும். இந்த நாளில் மீன ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் இருக்கிறது ரொம்ப நல்லது. மனம் உற்சாகமாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 12:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி வரைக்கும். இந்த நாளில் மேச ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை.
பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் வரும்போது அது 3ஆம் வீடாக வருது. வீட்டில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் பிரயாணங்கள் சாதகமான பலனை மகிழ்ச்சியை கொடுக்கும், வீட்டில் விசேஷங்கள் ஏற்படும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் மற்றும் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபீந்திரா டிவியை தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.